ஒரு சென்சிட்டிவான ஒரு தலைவருடைய வரலாற்றை இவ்வளவு திறம்பட எடுப்பதற்கு துணிந்ததற்கே அந்த சகோதரர் சத்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக்கிறேன். யாரும் செய்ய துணியாத இந்த நேரத்தில் சகோதரர் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முனைப்பு காட்டியதுக்கும் இயக்குனர் அரவிந்தராஜுடைய இயக்கத்தில் அந்த படம் ஒரு வரலாற்று காவியமாகத்தான் வந்திருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் கூட பயந்தேன், உங்கள் சேனலில் கூட நான் பேசும்போது நான் சொன்னேன், ஒரு தேட்டரில் கூட படத்தை ஓட விட மாட்டோம்ட்டு. ஆனால் அந்த படம் அப்படி ஒன்றும் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அது திறம்பட ஒரு அழகான ஒரு கவிநயத்துடன் இயற்கைக்கு மாறாமல் என்னென்ன நிகழ்ச்சி எந்தெந்த இடங்களில் இருக்கணுமோ அதை கரெக்டாக கச்சிதமாக படம் பிடித்து அதை இயக்கி இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இதாக வந்திருக்குங்க, அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. நாம் கூட இரண்டு சமூகங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சமூகம். இன்னைக்கு கள்ளர்களும் மறவர் தேவேந்திர குல வேளாளர்களுக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலையை எப்படியெல்லாம் அரசியல் சூழ்ச்சியில் ஒரு கையாண்டு இவர்களை பிரித்து ஆளுகின்ற தன்மையில் அந்த காலத்திலே நடந்திருக்கு. ஒரு அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இன்று வரை நாம் கண்ணால் பார்க்குறோம். அந்த சினிமாத்துவமான நிகழ்வு இல்லாமல் ஒரு உண்மையை அப்படியே களமாடி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அந்த படம் ஒரு போற்றுதலுக்குரிய படமாக அமையும். அதனால் தேசிய தலைவர் என்ற படம் சாதி மோதலுக்கு வித்திடாது. நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களும் யாராரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமோ புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த படம். அதே போல் ஐயா தியாகி இமானுவேல் சேரன் அவர்களை காண்பிக்கின்ற பொழுது ஒரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவனாக, ஒரு துணிச்சல் மிக்க வீரனாக, ஒரு 33 வயதிலே அந்த கருத்தை முன்னெடுத்து அந்த கருத்தின் அடிப்படையிலேயே அவர் உன்னை சமூக நீதிக்கு போராடி இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு பல லட்சம் இமானுவேல்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த இரண்டு சமூகத்திற்கும் இடையில பல்வேறு காலகட்டங்களில் ஒரு நல்லிணக்கத்துக்கு வித்திருகின்ற ஒரு சூழலை இந்த படம் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆக படம் பார்ப்பதற்கு ஒரு வரலாற்றிலேயே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த நாமளும் வாழ்ந்து கொண்டு அதையெல்லாம் கண்ணால் காண்கின்ற ஒரு நிலையை அந்த படக்குழுவினர்கள் இந்த மக்களுக்கு அளித்திருக்கின்றார்கள்.